ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரையும் அப்படியே வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், உனக்கு என்ன சொன்னோமோ அந்த மாதிரி மட்டும்தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அப்படியே டோட்டலாக மாற்றி சொல்லிட்டாங்க. அதாவது கதிரேசன் என்ன சொன்னாரோ அந்த மாதிரி வந்து செஞ்சிட்டாங்க. இப்போது விஜயை அனாமிகாவை கொலை பண்ணது விஜய் தான் சொல்லிட்டு தெரிஞ்சதுனால போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க. அதை பார்த்து நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. டாடா என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க டாடா, நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க டாடான்னு சொல்லிட்டு குழந்த பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுது. ஸோ அதை பார்த்த டாடா விஜய்க்கோ பயங்கரமான அழுகை. ஸோ பிரிஞ்சு போக முடியல, பாச போராட்டத்தில் அப்படியே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கோவம், பயங்கரமான கோவம். அந்த இடத்துல அவங்களால அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியறதில்ல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை கதிரேஷனும் நிஷாவும் இழுத்துட்டு போகிறாங்க. ஏய் வா போகலாம் நம்ம வீட்டுக்கு, இங்கே நீ இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க, வா அங்கே என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ பிக் பாட்டி என்னை பாரு, இவங்க இழுத்துட்டு போகிறாங்க, டாடா டாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம விஜயால் அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியறதில்ல. கதிரேசன் வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நடந்த கோர்ட்டில் நடந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க, ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு. அங்கே போயிட்டு கெரோசின் ஒரு 5 லிட்டர் கெரோசினை வாங்கி எடுத்துன்னு போகிறாங்க. போன வேகத்தில் ரஞ்சிதா மேலேயும் ராஜி மேலேயும் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு உங்களை இப்படியே வச்சு கொளுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீப்பெட்டியில் ஒரு குச்சி எடுத்து அப்படியே கொளுத்துட்டு நெருப்போடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தூக்கி போட்டாங்கன்னா கண்டிப்பாக ராஜியும் ரஞ்சிதாவும் எரிஞ்சிருவாங்க. மல்லி நின்றுட்டுருக்காங்க. ஸோ போடுறாங்களா இல்லை அதுக்குள்ளேயே வந்து யாராவது தடுத்துட போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.